வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் தன்னுடைய எளிமையை காட்டுவதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ அவதாரங்களை செய்திருக்கிறார். ராமனாக பிறந்த போதும் மக்களோடு அழகாக பழகி ஏற்றத்தாழ்வு பாராமல் தன்னுடைய எளிமையை வெளிப்படுத்தினார். ஒரு வேடுவனான குஹன், ஒரு குரங்கான சுக்ரீவன், ராட்சசனான விபீஷணன், இவர்களையும் கூட தனக்கு தம்பி என்று பகவான் ராமன் ஏற்றுக்கொண்டார். அப்போ எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் கலக்கக்கூடிய குணம், சௌசீல்யம், எளிமை இவற்றை ராமன் காட்டி கொடுத்தார். ஆனால் அந்த எளிமையிலும் ஒரு மேன்மையை நாம் காண முடியும். ராமன் யாரையெல்லாம் தம்பி என்று சொல்லிக் கொண்டார் என்று ஆராய்ந்து பார்த்தால், வேடுவர்களுக்குள்ளே சாதாரணமான ஒரு வேடனை தனக்கு தம்பின்னு ராமன் சொல்லவில்லை. வேடர் குலத்து தலைவனான குஹன், அந்த குஹனைத்தான் தம்பின்னு சொல்லிக் கொண்டார். அடுத்து ஏதோ ஒரு குரங்கை தேர்ந்தெடுத்து நீ எனக்கு தம்பின்னு சொல்லிக் கொள்ளவில்லை. குரங்குகளுக்கு அரசனான சுக்ரீவனைத்தான் தம்பின்னு சொன்னார். மூன்றாவது, யாரோ ஒரு ராட்சசனை தம்பி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ராட்சச குலத்தில் அரச குலத்தில் பிறந்து அடுத்த ஆட்சியாளனாக ராஜாவாக இருந்த விபீஷணன், அந்த விபீஷணனைத்தானே தம்பின்னு ஏற்றுக்கொண்டார். அப்ப மூன்று இடங்களிலும் பார்த்தால் ஒரு வேடனோடு நட்பு என்று ஆச்சரியமாக இருக்கும். ஒரு குரங்கை தம்பின்னு சொன்னார், ஆச்சரியமா இருக்கும். ஒரு ராட்சசனையும் ஏற்றுக்கொண்டார், வியப்பாக இருக்கும். ஆனா மூணு இடத்திலும் தன்னுடைய மேன்மை ஓரளவுக்கு தொடர்ந்து வருது பாருங்க. அந்தந்த குலத்தில் இருக்கிற தலைவன், வேடர்களுக்கு தலைவன், வானரங்களுக்கு அரசன், ராட்சசர்களுக்கு அரசன் என்று பார்த்து பார்த்து, ராமன் ஒரு அரசன் தானே, அப்ப அரசனோடு தான் நட்பு கொள்ள முடியும். அரசன் சாதாரண ஒரு வேலைக்காரனோடோ ஒரு யாரோ வீரனோடோ படை வீரனோடோ தொடர்பு கொள்ள முடியுமா? அவரோடு நட்பு பாராட்ட முடியாது. அதனால அந்த மரியாதை குலையாமல் யாரை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வார். ஆனா அதுல ஒரு சின்ன மேன்மை ராமனுக்கு இருக்கு பாருங்க. அடியனை இதை இப்ப குத்தமா சொல்ல வரல, இது ஒரு அனுபவம். யாரை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடித்தால்தான் அந்த குற்றம் இல்லாதவனான கண்ணனுடைய பெருமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ராமனிடத்துல குற்றம் கண்டுபிடிப்பதற்கு நமக்கு இப்போ குறிக்கோள் கிடையாது. ஆனால் கண்ணனுடைய பெருமையை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னால், இடையர்களுக்குள்ளே தலைவனான இடையனைத்தான் எனக்கு நண்பன்னு சொல்லிக் கொள்வேன் என்று கண்ணன் சொல்லவே இல்லையே. அங்கிருந்த ஒவ்வொரு இடையனோடும், அந்த ஊரில் இருந்த அனைத்து பெண்களோடும் தான் ஆனந்தமாக நட்பு பாராட்டினார் கண்ணன். அப்ப இந்த ஏற்றம் கூட கிடையாது. ராமனுக்கு எத்தனையோ எளிமை இருந்தாலும் அந்தந்த கூட்டத்துல தலைவரா பார்த்து நட்பு வச்சிருந்தாரோ இல்லையோ, கண்ணனுக்கு அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் ராஜ்யத்தில் இருந்தாலும் சரி, அரசே கிடையாது என்பவர்களாக இருந்தாலும் சரி, எப்போதும் அவர்களோடு தொடர்ந்து பகவான் இருக்கிறார். அவருடைய எளிமை எந்த அளவுக்குனால், அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் உள்ள ஒரு நட்பு உறவை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரெண்டு பேரும் அத்தை பிள்ளை மாமா பிள்ளை தானே. கண்ணனுடைய தகப்பனார் வசுதேவர். அந்த வசுதேவரோடு கூட பிறந்தவள் தான் தங்கை தான் பிருதா என்று பெயர் பெற்றவள். அந்த பிருதா என்பவள் தான் குந்தி என்று வேறு ஒருவனுக்கு தான் தத்து கொடுக்கப்பட்டாள். இவரை தத்து கொடுக்கிறார்கள் பக்கத்து ஊர் அரசனுக்கு. குந்தி தேசத்து அரசனுக்கு தத்து கொடுக்கப்பட்டபடியால் குந்தின்னு அவருக்கு பெயர் ஏற்பட்டது. அந்த குந்தி தான் பாண்டுவை திருமணம் செய்து கொண்டு அர்ஜுனனை பெற்றெடுத்தாள். அப்ப கண்ணனுக்கு அத்தையுடைய மகன்தான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு மாமாவுடைய பிள்ளைதானே கண்ணன். அப்ப நெருக்கமான உறவு முதலிருந்தே இருக்கு. சின்ன வயசிலிருந்தே ஆனந்தமாக விளையாடி பழகி ஆனந்தப்பட்டவர்கள். அதனால் அந்த நட்பில் ரொம்ப எளிமை இருக்குமா. கண்ணனை பார்த்து அர்ஜுனன் அழைக்கும் போது அடேய் இங்க வா அப்படின்னு கூட அழைப்பாராம். இடைப்பிள்ளையே இங்க வான்னு அழைப்பாராம். எப்படி வேணாலும் நண்பர்களுக்குள்ள எப்படி பேசிப்பார்கள்னு தெரியுமோ இல்லையோ. தேவரீர் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு கண்ணனை பார்த்தா அர்ஜுனன் சொல்ல போறார். ரெண்டு பேருமே ஒருத்தர் சகா நண்பான்னு அழைத்துக் கொள்வார்கள், அடேன்னு அழைத்துக் கொள்வார்கள், இங்க வான்னு சொல்லுவார்கள். மரியாதையாத்தான் பேசணும்னு தேவை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நண்பர்களுக்குள்ள மரியாதையோட பேச தொடங்கினால் அப்பதான் அவருக்கு ஏதோ கோபம் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் எப்பவுமே வா போ எப்படி இருக்க வா அமர்ந்துகள் உண்ணலாம் என்று சொல்லுவோம், சாப்பிடலாம்னு சொல்லுவோம். திடீர்னு ஒரு நாள் வந்த உடனே சுவாமி எழுந்தருளுக
வந்து அமர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் உடனே என்ன கேட்பார்? ஏதான கோபமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, ஏனமோ ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறா போல இருக்கே, ஏதான தப்பு பண்ணிட்டேனான்னு அவர் கேட்பார். அப்ப நண்பர்களுக்குள்ள சகஜமான பேச்சு எப்படி இருக்குமோ அதை போலத்தான் கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பேச்சு இருக்குமாம். அதுவும் மற்ற பாண்டவர்களை விட அர்ஜுனனோடு ரொம்ப நெருக்கம் உண்டு கண்ணனுக்கு. ஒரு முறை ஹஸ்தினாபுரத்தின் சார்பில் திருதராஷ்டிரனால் அனுப்பப்பட்டு விதுரர் தூதனாக யுதிஷ்டிரனை பார்ப்பதற்கு வருகிறார். வந்த இடத்துல கண்ணனை சந்திக்கணும்னு அவர் வரும்போது கண்ணன், சத்யபாமை, அர்ஜுனன், திரௌபதி 4 பேரும் ஒரே படுக்கையில வரிசையா 4 பேரும் படுத்து கொண்டிருந்தார்களாம். படுத்துனா அவ பேசிக் கொண்டிருந்தார்கள். அவ்வளவு நெருக்கம். கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் எவ்வளவு நெருக்கம்னால் ஒரே படுக்கையில 4 பேரும் படுத்துப்பாளாம். அந்த சமயத்தில் யாருக்குமே அனுமதி கிடையாது. ஏன்னா கண்ணன் இப்போ அர்ஜுனனோடு இவ்வளவு நெருக்கமாக இருப்பதை யாரும் பார்க்க கூடாது. பரமாத்மா ஒரு ஜீவாத்மாவோடு இவ்வளவு நெருக்கமான பொறாமை ஏற்படும் இல்லையோ. யாராவது இப்போ ஒரு அரசன் இருக்கார், அரசனுக்கு ஒரு மந்திரி ரொம்ப வேண்டியவரா இருக்கான்னு வச்சுங்களேன், உடனே மற்ற மந்திரிகளுக்கெல்லாம் ஒரு வயத்துல ஒரு புகைச்சல் வருமோ இல்லையோ, எப்படி அது வயர் எரியும், எப்படி அவர் மட்டும் இருக்கலாம்னு ஒரு சண்டையை ஏற்படுத்தி விடலாம். அதை போல மக்கள் இதை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியாது. பரமாத்மா எவ்வளவு எளிமை இருந்தால் ஒரு சாதாரண மனிதனான அர்ஜுனனோடு இப்படி பழகுவார், கண்ணனுக்கு இந்த அர்ஜுனனோடு இவ்வளவு நட்பா என்று ஆச்சரியப்படலாம், ஆனந்தப்படலாம். ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்காதோ இல்லையோ. சில பலருக்கும் வருத்தம் ஏற்படலாம், அதுல ஒரு பொறாமை ஏற்படலாம். அதனால யாரையுமே அனுமதிக்கவே மாட்டாராம் கண்ணன். அந்த சமயம் பார்த்து விதுரர் வந்தார். விதுரர் வந்திருக்காருன்னு காவலாளி வந்து உள்ள கண்ணன் இடத்திலே அறிவித்தார். சரி, உள்ள வர சொல்லுன்னு கண்ணன் அனுமதி கொடுத்து விட்டார். அர்ஜுனனுக்கு புரியல, ஏன் இவருக்கு மட்டும் அனுமதி, யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாயா என்னால்? அப்ப கண்ணன் சொல்லுகிறார், நாம இவ்வளவு நெருக்கமா இருக்கதை பார்த்தாலும் விதுரனுக்கு மனசுல கபடத்தன்மையே கிடையாது, பொய்யே தெரியாது, ஏமாற்று வேலையே தெரியாது. பார்த்தால் ஒரு கண்ணன் பரமாத்மா இவ்வளவு ஆனந்தமா நட்பு பாராட்டி கொண்டு ஒரு மனிதனோடு இருக்கிறானேன்னு ஆனந்தப்படுவாரே தவிர விதுரர் இதை பார்த்து பொறாமைப்பட மாட்டார். அதனால உள்ள வர சொன்னேன்னு கண்ணன் தெரிவித்தாராம். அந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள் கண்ணனும் அர்ஜுனனும். கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ண பலாக கிருஷ்ண நாதாச்ச பாண்டவாக என்று மகாபாரதம் கூறுகிறது. கிருஷ்ண ஆசிரயாக, பாண்டவர்களுக்கு யார் ஆலம்பனம்? ஒரு வயசாயிடுத்தன ஒரு தடியை பிடிச்சுதான் நடக்கணும். யார் அதுக்கு தடி, யார் அவர்களுக்கு இருப்பிடம்னால் கண்ணன் தான் தடி, கண்ணன் தான் அவர்களுக்கு பலம், கண்ணன் தான் அவர்களுக்கு தலைவர். அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் கேட்பார். இவர்களுக்கு தூது போகணும்னாலும் வேற ஆள் கிடையாது, கண்ணன் தான் போகணும். இவர்களுக்கு தேரோட்டினாலும் வேற ஆள் கிடையாது, கண்ணன் தான் ஓட்ட வேண்டும். அப்படி கண்ணனை அனைத்துமாகவும் கொண்டிருந்தவர்கள் பாண்டவர்கள். அந்த நட்பு கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இருந்த நட்பு இருக்கோ இல்லையோ, அதுல ரொம்ப சகஜமாக பேசிக்கொள்வார்களாம். ஆனால் ஒரு முறை தான் விஸ்வரூபத்தை கண்ணன் காட்டினாரோ இல்லையோ, காட்டும் போதுதான் கண்ணனுடைய பெருமை யாது என்று முழுவதுமாக அர்ஜுனனுக்கு தெரிந்தது. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् नत्वत् समोस्त्यभ्यतिकः कुतोन्यः லோகத்ரயேபி அப்பிரதிம பிரபாவ என்று அர்ஜுனன் கண்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய, அசையும் பொருட்கள் அசையாத பொருட்கள் அனைத்தையும் கொண்ட இந்த உலகம் அனைத்துக்கும் நீதான் தந்தை, படைப்பாளியாக இருக்கிறாய், நீதான் குருவாக இருக்கிறாய், வழி நடத்துகிறாய், உபதேசிக்கிறாய், ஞானத்தை கொடுக்கிறாய். இது அனைத்துமே நீதான்னு புரிந்து கொண்டேன். உனக்கு நிகராகவோ உன்னை விட உயர்ந்தவராகவோ யாருமே உலகத்தில் இல்லை என்று புரிந்து கொண்டேன் என்று 11வது அத்தியாயத்துல அர்ஜுனன் சொல்லுகிறார். இதை சொல்லிண்டே கர்ணனை சேவிக்க சேவிக்க அவருக்கு உள்ளூர ஒரு பயம் ஏற்பட தொடங்கிவிட்டது. நாம நேத்தி வரைக்கும் ஒருத்தரோட ரொம்ப ஒரு ஜனாதிபதியா இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். நேத்தி வரைக்கும் நமக்கு சாதாரண நண்பனா இருந்தார், அவரோட ரொம்ப சாதாரணமா பேசியிருப்போம். இப்ப திடீர்னு அவர் ஜனாதிபதி ஆயிட்டாருன்னா நமக்கே பயமா இருக்கும். கிட்டக்க போய் எப்படி பேசுறது, அவரை பேரை சொல்லி கூப்பிடலாமா, பழையபடிக்கு பேசலாமா, இல்ல ரொம்ப காலில் விழுந்து சேவிச்சுட்டு சௌக்கியமானு சொல்லிட்டு வந்துடணுமா, என்ன பண்ணணும்னு தெரியாதோ இல்லையோ. அர்ஜுனனுக்கு அப்போ ஒரு பெரிய வருத்தம் ஏற்பட்டது. இவ்வளவு உயர்ந்தவரான கண்ணனை நாம் இத்தனை நாட்களாக ரொம்ப சாதாரணமாக பேசி இருக்கிறோமே. சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம், ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேனவாபி என்று அர்ஜுனன் கூறுகிறார். ஐயோ கண்ணா, இவ்வளவு நாள் நான் எவ்வளவு தவறாக உன்னிடத்தில் நடந்து கொண்டு விட்டேன். சகேதி மத்வா, நீ வெறும ஒரு மனிதன், இடைப்பிள்ளை, என்னுடைய நண்பன் நினைத்து கொண்டு பிரசபம்,
உன்னிடத்தில் அவமரியாதை செய்யும்படிக்கு மரியாதை குறைவான பாஷையில கூட பேசியிருக்கேனே. ஹே கிருஷ்ண கண்ணான்னு கூட்ட அழைச்சிருக்கேன், இடையனேன்னு அழைத்திருக்கிறேன், நண்பான்னு அழைத்திருக்கிறேன். இதெல்லாம் எவ்வளவு தவறான பேச்சு. எதனால சொல்லிவிட்டேன்? அஜானதா மகிமானம் தவேதம். இந்த உன்னுடைய பெருமையை இப்பதானே தெரிந்து கொள்ளுகிறேன். உன்னுடைய பெருமை தெரியாதபடியால் சாதாரண நண்பனாக உன்னை அழைத்து விட்டேன். மயா பிரமாதாத், கவனக்குறைவு. இதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல கேட்டிருக்கார். பரமாத்மா கண்ணன் தான் கேட்டிருந்தாலும் கவனக்குறைவு. அதனால ஒரு நண்பனை பார்த்த உடனே இவர் அவ்வளவு பெரியவர்னு யோசிக்காமல் ரொம்ப நாளா நம்ம நண்பன் தானேன்னு கவனமில்லாம உன்னை சாதாரணமாக அழைத்து விட்டேன். மூணாவது பிரணயேன வாப்பி, உன்னிடத்துல ரொம்ப அன்பு இருக்கோ இல்லையோ, அந்த அன்பால உரிமையோடு அழைத்து விட்டேன். அப்ப அறியாமையால் அழைத்தேன், கவனக்குறைவால் அழைத்தேன், அன்பாலே உரிமையோடு அழைத்து விட்டேன். இது தவறுதான். நான் தவறு செய்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும். யச்சாவஹாசார்த்தம் அசத்கிருதோசி விஹார சையாசன போஜனேஷு ஏகோதவாப்யச்சுத தத் சமக்ஷம் தத் க்ஷாமயே துவாமகம் அப்பிரமேயம். க்ஷாமயே, நீ என்னை பொறுக்க வேண்டும், நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று அர்ஜுனன் பிரார்த்திக்கிறார். என்னது? நண்பா, இடையனே, கண்ணா என்று நான் அழைத்திருக்கிறேனோ இல்லையோ, இப்படி மட்டுமல்ல, எச்ச அவகாசார்த்தம் அசத்கிருதோசி, கண்ணனை கேலி பண்றதுக்காக கூட, அவமரியாதை செய்யும்படிக்கு கூட அர்ஜுனன் பேசி இருக்கிறாராம். விஹார சையா ஆசன போஜனேஷு, விஹாரம் விளையாடும் போதும், படுத்து கொண்டிருக்கும் போதும், அமர்ந்து கொண்டிருக்கும் போதும், உண்ணும் போதும். சொல்லுவோம் இல்லையோ, கண்ணன் நன்னா குண்டா தலதலன் நன்னா இருப்பாருன்னு சொன்னேன். நல்லா சாப்பிட்டு பெருத்த உடம்பு, அந்த பருமனா இருக்கிறத இவர் தான் கேலி பண்ணிருக்கலாம், கருப்பா இருக்கிறத கேலி பண்ணிருக்கலாம். நண்பர்களுக்குள்ள சகஜமா எப்படி பேசிப்பாளோ அப்படியெல்லாம் பேசியிருப்பானோ இல்லையா அர்ஜுனன். இப்பதான் அதெல்லாம் ஞாபகம் வருது. ஓ, சாப்பிட்றச்ச இப்படி பேசினேனே, நீ அமர்ந்து கொண்டு இருக்கும்போது இப்படி பேசினேனே, தூங்கும் போது என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்க சோம்பேறி அப்படின்னு உன்னை அழைத்திருக்கிறேனே. இப்படி எல்லா நிலைகளிலும் நான் உன்னிடத்தில் தவறாக நடந்து கொண்டிருக்கிறேன். ஏகஹா அதவாப்யச்சுத தத் சமக்ஷம். ஏகஹா, தனிமையில் இருக்கும்போது, நாம 2 பேரும் மட்டும் இருக்கும் போதும் உன்னை கேலி பண்ணிருக்கேன். தத் சமக்ஷம், பலர் முன்னிலையிலும் உன்னை நான் இப்படி கேலி செய்திருக்கிறேன். தத் க்ஷாமயே துவாம் அகம் அப்பிரமேயம், எப்படியாவது உன் காலில் விழுந்து உன்னிடத்தில் மன்னிப்பு பெற வேண்டுகிறேன், மன்னிக்க வைக்கப் போகிறேன் என்று அர்ஜுனன் கீதையிலே பிரார்த்திக்கிறார். அப்ப பகவானுடைய எளிமையை அர்ஜுனன் முதலிலே கண்டுவிட்டார். கண்ணன் தனக்கு மாமா பிள்ளை, கண்ணனுக்கு அர்ஜுனன் அத்தை பிள்ளை. அதனால எளிமையோடு பகவான் முதலிலே பழகிவிட்டார். எளிமை முதலில் தெரிந்தபடியால், ஐயோ நீ இடையன், நீ நண்பன், நீ அத்தை மாமா பிள்ளை என்று சாதாரணமாக அர்ஜுனன் அழைத்து விட்டார். இப்பதானே கண்ணனுடைய பெருமையெல்லாம் தெரிகிறது. தெரிந்து கொண்டவுடனே, ஐயோ இவ்வளவு சாதாரணமான வார்த்தையை கொண்டு உன்னை அழைத்து விட்டேனே, என்னை மன்னித்து விடு என்று அர்ஜுனன் கீதையிலே கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறார். இப்ப எதுக்கு இதை சொன்னேன்னால், இதே போல மற்றொரு சந்தர்ப்பம் ஆண்டாளுடைய திருப்பாவையிலே கறவைகள் பென்ஷன்னு காணம் சேர்ந்துண்போம் என்று 28வது பாசுரம். அதுல கடைசியில் ஆண்டாள் கூறுகிறாள், அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே என்று ஒரு பாசுரம் வருகிறது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும். கண்ணனை பார்த்து ஏதோ சின்ன பேரை ஆண்டாள் சொல்லிட்டாலும். சின்ன பேருனால் ஒருவருடைய பெருமைக்கு தகுந்த நாமத்தை சொல்லி அழைக்காமல் ரொம்ப சாதாரணமா கொலோக்கியல்னு சொல்றோமோ இல்லையோ, அதை போல சாதாரணமான வார்த்தைகளை போட்டு அழைத்து விட்டோம் என்றால் அது சிறுபேர் அழைப்பதுன்னு அர்த்தம். ஒரு ராஜா இருக்கார், ராஜா எனக்கு நண்பருங்கிறதுக்காக நேர யாரோ ராஜ சபையில ரொம்ப நேரம் இருக்கச்சே, டேய் இங்க வா அப்படின்னு நேர கூட்ட முடியுமா? அவருடைய பெருமைக்கு தகுந்தபடி பார்த்தால் அவரை அரசனேன்னு தான் அழைத்திருக்க வேண்டும். அப்ப சிறு பெயர்னா என்ன? அவருக்கு தாழ்ந்த பெயர், அடேன்னு சொல்லுவதோ அங்கன்னு சொல்லுவதோ தாழ்ந்த பெயரோ இல்லையோ. அப்ப சிறு பெயர் அழைத்தனவும், உன்னுடைய பெருமைக்கு தகுந்த பெயரை சொல்லாமல், உன்னுடைய தன்மைக்கு இயற்கைக்கு தகுந்த நாமத்தை சொல்லாமல், ஏதோ சாதாரண நாமங்களை எல்லாம் சொல்லி அழைத்து விட்டோம், எங்களை மன்னித்து விடு என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். இதே போலத்தான் அர்ஜுனுடைய பிரார்த்தனை. உன்னுடைய பெருமை தெரியாமல் உன்னை இடையானு அழைத்து விட்டேன், நண்பான் அழைத்து விட்டேன், கண்ணான் அழைத்து விட்டேன். என்ன காரணம்? அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாப்பி. கவனமின்மை, அறிவின்மை, அன்பு, 3 காரணங்கள் அர்ஜுனன் சொன்னாரா? ஆண்டாள் பாசுரத்தை பாருங்கோ. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும். அறியாதுன்னு சொன்னால் நாங்க கல்வியெல்லாம் கற்றது கிடையாது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது, அறியாமை. பிள்ளைகளோம்னு சொன்னா
பிள்ளை குழந்தைன்னு சொன்னா ரொம்ப கவனத்தோடு நடக்குமான்னு, எப்படி வேணுமோ கொஞ்சம் ஆசைப்படி நடந்துக்குமோ இல்லையோ. அப்ப பிள்ளைத்தனத்தாலே கவனமின்மையாலே உன்னை சிறுபேர் அழைத்து விட்டோம். மூணாவது, அன்பினால் சிறுபேர் அழைத்தனவும், உன்னிடத்துல ரொம்ப காதல் இருந்ததா, அதனால சின்ன பேரை சொல்லி அழைத்து விட்டோம், மன்னிப்பாய் என்று ஆண்டாளும் பிரார்த்திக்கிறாள். அர்ஜுனனும் கண்ணனிடத்தில் நான் இடையனே நண்பான்னு சொல்லி இத்தனை நாளா தெரிஞ்சுட்டேன், உன்னுடைய பெருமையை தெரிந்து கொள்ளாமல் அன்பாலே அறியாமையாலே கவனக்குறைவால் உன்னை அழைத்து விட்டேன், இப்ப உன் பெருமையை புரிந்து கொண்டு விட்டேன், என்னை மன்னிப்பாய் என்று அர்ஜுனுடைய பிரார்த்தனை. ஆண்டாளுடைய பிரார்த்தனை, ஐயோ அன்பால உனக்கு சிறு பேரை சொல்லிவிட்டோம், இப்பதான் உன்னுடைய பெரிய நாமம் என்னன்னு தெரிந்து கொண்டோம், இதுவரைக்கும் உன்னை சின்ன சின்ன பெயர்களை சொல்லி அழைத்ததற்கு மன்னித்து விடு என்று ஆண்டாளும் பிரார்த்திக்கிறாள். ஆனா இத்தனை ஒத்துமை இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது. ஆண்டாள் கீழே என்ன சிறு பெயரை சொல்லி கண்ணனை அழைத்தாள்? கண்ணனை ஒண்ணு அடேன்னு ஆண்டாள் அழைச்சிருக்க போறதில்லை, இடையனேன்னு அழைத்திருக்க போவதில்லை. அப்ப ஆண்டாள் கீழே என்ன பெயரை சொன்னாள்? இப்போது என்ன புரிந்து கொண்டாள்? அர்ஜுனன் கீழே சொன்னது அடேன்னு சொல்லியிருக்கார், இடையனேன்னு சொல்லியிருக்கார். இப்போ ஜெகத்காரணமே, பரமாத்மாவே, சர்வேஸ்வரனே என்று அவருடைய பெருமையை புரிந்து கொண்டு அழைக்கிறார். அதை போல ஆண்டாள் முன்னால் எப்படி அழைத்தாள், இப்போது எப்படி அழைக்கிறாள்னு பார்த்தால் 28வது பாசுரத்தில் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று ஆண்டாள் கண்ணனை அழைக்கிறாள். கோவிந்தன் என்கிற பெயரைத்தான் இப்ப சொல்லுகிறாள். அப்ப இப்ப சொன்ன பெயர் தான் நல்ல பெயர், இதுக்கு முன்னாடி சொன்ன பெயரெல்லாம் தவறான பெயர்கள், சிறு பெயர் என்று ஆண்டாள் சொல்லுகிறாளோ இல்லையோ. அது என்ன பெயர்? இதுக்கு முன்னாடி சொன்ன பெயர் என்ன பெயர் என்றால், முதல் பாசுரத்திலேயே அந்த சிறு பெயரை சொல்லிவிட்டாள். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முதல் பாசுரம். அதுக்கு மேல 7வது பாசுரம், நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அதுக்கு மேல 10வது பாசுரம், நாற்றத்துழாய் முடி நாராயணன். முதல் பாட்டு, 7ஆம் பாட்டு, 10ஆம் பாட்டு, 3 பாசுரத்திலும் நாராயணன் 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 பகவானை அழைச்சிட்டாளாம். இப்பதான் புரியுறது, ஐயோ நாராயணன் அவரை சொல்லக்கூடாது, அது ரொம்ப சாதாரணமான பெயர். பகவானுக்கு உண்மையா உயர்ந்த பெயர் என்ன தெரியுமோ? கோவிந்தன் என்று சொல்லுவதுதான் உயர்ந்த பெயர்னு ஆண்டாள் புரிஞ்சுட்டாளாம். ஏன்னா முதல் பாட்டு, 7ஆம் பாட்டு, 10ஆம் பாட்டுல நாராயணன்னு சொல்லியிருக்கா. 28வது பாட்டு வரச்சே கண்ணனை பார்த்து கோவிந்தா, இத்தனை நாளா உன்னை தப்பு தப்பா பேரு சொல்லி அழைத்து விட்டோம், மன்னித்து விடுன்னு சொன்னால் அப்ப நாராயணன்னு சொல்லுது தப்பு, கோவிந்தன்னு சொல்லுவதுதான் உயர்ந்தது என்று படுமோ இல்லையோ. ஆனா இது நமக்கு புரியாது. நாராயணன்னு சொன்னா உலகத்துக்கெல்லாம் தலைவன் அர்த்தம், அவர் தான் உலகத்தையே தாங்குகிறார்னு அர்த்தம். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளும் இருந்து கொண்டு பகவான் தான் உலகத்தையே இயக்குகிறார். நாராயண நாமத்துக்கு எத்தனையோ பொருள்கள் உண்டு. நாரணன் முழுவேழ் உலகுக்கும் நாதன் என்று ஆழ்வாருடைய பாசுரம். இது ஒரு அர்த்தம். நாராயணன்னு சொன்னால் உலகு 7 உலகங்களுக்கும் தலைவன் ஒரு பொருள் உண்டு. ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் சுவாமின்னு ஒரு பொருள் உண்டு. ஜீவாத்மாக்களுக்குள்ளே அந்தர்யாமியாக இருப்பவன் ஒரு பொருள் உண்டு. உலகத்தையே தாங்கக்கூடிய ஆதாரம் என்று பொருள் உண்டு. இப்ப நாராயண நாமத்தினுடைய பொருளை பார்த்தால் பகவானுடைய பெருமை அனைத்தையும் அந்த பெயர் சொல்லும். கோவிந்தான்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாட்டுக்கு பின்னாடி ஓடக்கூடியவர்னு அர்த்தம். காம் விந்ததீதி கோவிந்தா. கோனா மாடு, மாட்டுக்கு பின்னாடி ஓடக்கூடியவர், இடைப்பிள்ளை, இதுதான் கோவிந்தாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். இது நேர் மாறா இருக்கு பாருங்க. அர்ஜுனன் சொன்னது, ஐயோ இத்தனை நாளா இடையனே இடையனேன்னு தப்பா சொல்லிட்டேன், இப்பதான் நீ நாராயணன்னு புரிந்து கொண்டேன், மன்னித்து விடுன்னு அர்ஜுனன் பிரார்த்திக்கிறார். ஆனா ஆண்டாள் பிரார்த்திப்பது, ஐயோ நாராயணா நாராயணான் தப்பா சொல்லிட்டேன், இப்பதான் நீ இடையன்னு சரியா புரிஞ்சுட்டேன், இப்போது உன்னை வாழ்த்துகிறேன், இடையன்னு தான் உன்னை சொல்லணும், உன்னை நாராயணன்னு சொன்னால் அது சிறு பெயர், அந்த தப்பா உன்னை அழைத்து விட்டோம், சீறி அருளாதே, நீ எங்களை கோபித்துக் கொள்ளாதேன்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். இப்ப நமக்கு சந்தேகம் வந்துடும், எது பெரிய பெயர் எது சிறிய பெயர்? இடையன்னு சொன்னா சாதாரணமா கூப்பிடுறோம்னு அர்த்தம், நாராயணன்னு சொன்னா பெருமை தெரிஞ்சு அழைக்கிறோம்னு அர்த்தம். அப்ப அர்ஜுனன் சொல்லுவதுதானே சரி, ஆண்டாள் ஏன் மாற்றி சொல்லுகிறாள்னால், ஆண்டாளுக்கு ஒரு அபிப்பிராயம். பகவானுக்கு 2 குணங்கள் உள்ளன. பரத்வம் மேன்மைன்னு ஒரு குணம், சௌலபியம் எளிமைன்னு ஒரு குணம். இந்த 2ல் எது பெரியதுன்னு கேட்டால் பரத்வம் தான் மேன்மை. ஆனா அதை விட பகவானுடைய சௌலபியம் தான் இன்னும் உயர்ந்ததான். ஒருத்தர்கிட்ட பெருமை இருப்பதை விட, நிறைய பணங்காசு இருக்கு, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கார், நிறைய சக்தி உடையவர், இதெல்லாம் இருக்கிறத விட சுவாமி ரொம்ப எளியவர், ரொம்ப சகஜமா நம்மோடு பழகுவார், அப்படிங்கிறதானே ஒருவருக்கு உயர்ந்த குணமாக கொண்டாடப்படுகிறது. அப்ப ஆண்டாளை பொறுத்தவரை நாராயணனிடத்துல 2 குணங்கள் இருக்கின்றன, பெருமை எளிமை. இத்தனை நாளா ஆண்டாள் என்ன நினைச்சுண்டா, அவனுக்கு பெருமை இருக்கு ரொம்ப உயர்ந்தவர் நினைச்சுட்டாளாம்.
இப்பதான் புரியுறது, ஓ அந்த பெருமையினால் அவருக்கு பெருமை கிடையாது, மேன்மை கிடையாது, அவருடைய எளிமையால் தான் அவர் அவ்வளவு உயர்ந்தவர்னு ஆண்டாளுக்கு இப்பதான் புரியுறது. அர்ஜுனனுக்கு நேர்மார், முதல்ல கண்ணனை இடையன் எளியவன் நினைத்து கொண்டான், இப்பதான் உயர்ந்தவன் தெரியறது. அதனால ஐயோன்னு காலில் விழுந்துட்டார். ஆண்டாளுக்கு முதல்ல பகவான் பெரியவன், நாராயணனே நமக்கே பறை தருவான், தான் ஊழி முதல்வன், பற்பநாபன், ஓங்கி உலகளந்த உத்தமன், பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன், முதல்ல திருப்பாவில் இருக்கிற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னால் ரொம்ப பெரியவர் ரொம்ப பெரியவர் ரொம்ப பெரியவர்னு கொண்டாடி இருப்பா. கடைசி 3 பாட்டு 27, 28, 29 3 பாசுரங்களிலும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் அழைக்கிறாள். அப்ப ஆண்டாளுக்கு வந்த புரிதல் என்னன்னால், இந்த அவதாரத்தில் அவனை நாராயணன் நாராயணன்னு சொன்னா அதுதான் தப்பு. ஒரு ராஜா இருக்கார், ராஜாவை சபையிலே போய் பார்த்து அரசனேன்னு சொல்லி காலில் விழுந்தோம்னா நன்னா ஏத்துக்கொள்வார். அதே அரசன் முக்காடு போட்டுண்டு தாடி எல்லாம் வச்சுண்டு வேவு பார்க்கறதுக்காக ராத்திரியில வருவாரோ இல்லையோ, கருப்புடுத்துதல்னு தெரிவிப்பார்கள். ஒரு ராஜா நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்பதற்காக தானே வேடமிட்டு கொண்டு வருவார். அவர் வந்த சமயத்துல யாரோ ஒரு சேவகன் அவனுக்கு அந்த ராஜாவை அடையாளம் தெரிஞ்சிடுத்து. பெரிய எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பஜார் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கடைத்தெருவுக்கு நடுவிலே அரசன் நின்று கொண்டு இருக்கும் போது போய் சாஷ்டாங்கமா காலில் விழுந்து அரசனே வருக இப்படின்னு சொன்னா அந்த ராஜா கோவம் வருமா வராதா? நான் அரசன்னு காட்டிக்க கூடாதுன்னு மறைத்து கொண்டு வந்திருக்கிற இடத்தில், வேடமிட்டு கொண்டு மக்களோடு மக்களா பழகணும்னு வந்த இடத்தில் அரசனேன்னு எல்லாருக்கும் தெரியும்படிக்கு போட்டு உடைச்சுட்டா அப்பதானே அந்த அரசனுக்கு கோபம் வரும். அப்ப அந்த சூழ்நிலையில் அரசனேன்னு சொல்லுவது சிறு பேர், தவறான அழைப்பு. யாரோ சாதாரண மனிதா நண்பா அப்படின்னு சொல்றதுதானே நல்ல பெயராக இருக்க முடியும். அதை போல ஆண்டாளுக்கு எண்ணம், கண்ணனாக பகவான் பிறந்தது தன்னுடைய மேன்மையை காட்டுவதற்கு அல்ல, தன்னுடைய எளிமையை காட்டுவதற்கு, இடையர்களோடு பழகுவதற்காக வந்த இடத்தில் நாராயணனே நாராயணனே நாராயணனேன்னு சொன்னா அவர் கோபம் வருமோ இல்லையோ. அதனால ஆண்டாள் சொல்லுகிறாள், இத்தனை நாளா நாராயணான்னு சிறுபேரை அழைத்து விட்டோம், இப்பதான் உனக்கு பிடிச்ச பெயர் என்ன, உனக்கு தகுந்த பெயர் என்னன்னு இப்பதான் புரிஞ்சுட்டோம். உனக்கு நல்ல பெயர் கோவிந்தன் என்பது. நீ மாடுகளுக்காக பிறந்தாய், மாடுகளை ரட்சிப்பதற்காக பிருந்தாவன் எங்கும் நடந்தாய், இந்த உலகத்தையே ரட்சித்தாய், இடையர்களோடு நண்பனாக பழகினாய், இடைப்பெண்களை உன்னிடத்தில் பித்து கொண்டிருக்கும்படி காதலனாக பழகினாய் என்பதுதானே பகவானுடைய பெருமை. அந்த எளிமைங்கிற பெருமையை ஆண்டாள் இப்ப புரிஞ்சுட்டாலும். அர்ஜுனன் முதல்ல எளிமையை தெரிஞ்சுட்டு அப்புறம் பெருமையை புரிஞ்சுட்டார். அதனால நண்பான் அழைத்தது தவறுன்னு அவருக்கு தோணி போச்சு. ஆண்டாள் முதல்ல பெருமையை தெரிஞ்சுட்டா, அப்புறம்தான் எளிமையை தெரிந்து கொண்டாள். ஓ நாராயணன்னு சொல்லுவதே தவறு, உன்னை இடையன்னு சொல்லுவதுதான் பொருத்தமானது என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இப்படி ஒரு அழகான ஒப்புமை, ஒரு அனுபவத்தை அர்ஜுனனுக்கும் ஆண்டாளுக்கும் பகவான் கொடுத்தார். இதை போல எத்தனையோ இடங்கள் ஆழ்வாருடைய அனுபவத்தையும் புராண கதையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒற்றுமைகளும் பல இருக்கும். அதற்குள்ள சின்ன சின்ன வேறுபாடுகள் வேற்றுமைகளையும் பார்க்கலாம். ஆனந்தமான பல இடங்களை இதை போல் நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।